வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சற்று முன்பு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதியின் கொச்சி பண்ணை வீட்டில் 25,000 கோடி சிக்கியிருக்கிறது. அமலாக்கத்துறை அதிரடியாக முடக்கியிருக்காங்க. இந்த 25,000 கோடி யாருடைய பணம், எதற்காக கொச்சி பண்ணை வீட்டில் பதுக்கி வைத்திருக்கப்பட்டது, இதை பற்றின முழுமையான தகவல் இந்த ஒரு வீடியோவில் தொகுப்பாக பார்க்க போகிறோம். இதனால் முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார். ஸோ இதை பற்றினையும் தொடர்ச்சியாக பார்ப்போம். அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தடையும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ், இன்றைக்கி என்ன அரசியல் அப்டேட் அப்படின்றத, திமுக அப்டேட்ன்றத. ஸோ அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சிகரமான சோகமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவுக்கு பார்த்திங்கன்னா வரிசையாக இப்போ செந்தில் பாலாஜி போனார், அதுக்கடுத்ததாக அமைச்சர் பொன்முடி, அடுத்ததாக ஜெகத் ரட்சகன், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா திமுகவோட முக்கிய பொறுப்பில் இருக்கும் முக்கிய புள்ளிகள் எல்லாருமே ஒவ்வொருத்தராக அமலாக்கத்துறையிடம் சிக்கி தவிப்பதை எல்லாருமே நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் தற்போது விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதியின் கொச்சி பண்ணை வீட்டில் 25,000 கோடி அமலாக்கத்துறை முடக்கியிருக்காங்க. இது ஒரு பேரதிர்ச்சின்னு சொல்லலாம். முதல்வர் ஸ்டாலினுக்கு ஒரு பேரதிர்ச்சி. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவருடைய அமைச்சர் பதவியும் பறிக்கப்பட்டிருப்பது இன்னும் அதிர்ச்சியை கொடுக்குது உதயநிதி அவர்களுக்கு. இந்த 25,000 கோடி யாருடைய பணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவின் பணம் தான். அதுவுமே பார்த்தீங்கன்னா மக்களுக்காக போய் சேர வேண்டிய பணம் தான். இவர்கள் கொச்சி பண்ணை வீட்டில் பதுக்கி வைத்திருந்தது. அமலாக்கத்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்திருந்தது. ரகசிய தகவலின் அடிப்படையில் தான் இந்த 25,000 கோடியுமே அமலாக்கத்துறையும் அதிரடியாக சோதனை நடத்தி முடக்கியிருக்காங்க. இது எல்லாமே மக்களுக்காக சேர வேண்டிய பணம். இப்போது மிக்ஜாம் புயல், அதுக்கப்புறம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாமே கொடுக்க வேண்டிய பணம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தொகுதிக்குமே பிரித்தெடுக்கப்பட்டு கொடுக்க வேண்டிய பணம். இவர்கள் எல்லாமே உதயநிதி அவர்களே ஒருத்தரே பார்த்திங்கன்னா இந்த 25,000 கோடியுமே முடக்கி வச்சுருந்தார். இது அம்பலமாகிவிட்டது. அமலாக்கத்துறை அதிரடியாக சோதனை நடத்தி இதை முடக்கிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவருடைய அமைச்சர் பதவியுமே, உதயநிதியின் அமைச்சர் பதவியுமே பறிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதனால் பேரதிர்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் இருக்கிறார். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம அப்டேட்டாக கொடுக்கறது. அது மட்டும் அல்லாமல் சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான அதிர்ச்சியான சோகமான தகவல் என்ன அப்படின்னா, திமுகவின் ஆட்சி அதிரடியாக ஆளுநர் அவர்கள் கலைச்சிருக்காங்க. இதனால் பேரதிர்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் இருக்கிறார். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, திமுக ஆட்சி திமுகவோட அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தராக வரிசையாக பார்த்திங்கன்னா பல்வேறு சர்ச்சைகளையும் பல்வேறு வழக்குலையும் பார்த்திங்கன்னா கைதாகி வந்துட்டுருக்க நிலையில் தற்போது ஆளுநர் அவர்கள் பார்த்திங்கன்னாக்கா ஆட்சியை அதிரடியாக கலைச்சிருக்காங்க. இதனால் பேரதிர்ச்சியில் இருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். ஸோ இதை பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்கலாம். சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.